வணக்கம் நண்பர்களே. நாம இதுவரைக்கும் கல்லாமைங்கிற அதிகாரத்துல 9 குறள் பார்த்தோம். 9 குறள் இதுவரைக்கும் நாம வந்திருக்கோம். இந்த 10வது குறள்ல கொஞ்சம் ஒரு தடங்கல் ஏற்படுது. அதுக்கு மன்னித்தருள வேண்டுகிறேன். அதாவது 10வது குறள் என்ன அப்படின்னா, அ கொஞ்சம் ஒரு அ இதுவரைக்கும் 9 குறள்ல அ வள்ளுவர் சொல்லிட்டு வந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இதுல பார்க்கும் பொழுது, இந்த குறளை ரொம்ப வித்தியாசமா அ வள்ளுவர் இந்த குறள உருவாக்கியிருக்கார். அதாவது குறள் என்ன அப்படின்னாச்சுன்னா, "கள்வார்க்கு கள்ளும் உயிர்நிலை. கள்ளார்க்கு கள்ளாது. கள்ளார்க்குக் கள்ளாது புத்தேள் உலகு." இது ரொம்ப ஒரு மாரி அ கொஞ்சம் அ ஒரு ஒரு மர்மமான ஒரு அர்த்தங்கள் இதுல அ இருக்கிற மாரி நமக்கு இந்த குறள்ல அதுல அவர் உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள நம்ம பார்க்கும் பொழுது, உயிர்நிலை, அதுக்கப்புறம் புத்தேள் உலகு அப்படிங்கிறதெல்லாம் அவரு இதுல இது பண்ணியிருப்பார். உயிர்நிலை முன்னாலேயே நாம பார்த்திருக்கோம். அது ஒரு குறள்ல அ சொல்லும்போது, "அன்பின் வலியது உயிர்நிலை" அப்படின்னு ஏற்கனவே இந்த உயிர்நிலைய பத்தி அவர் பேசியிருக்கார். அதே மாரி இந்த புத்தேள் உலகம் பத்தியும் அவர் பேசியிருக்காரு. நாம அந்த நேரத்துல பார்த்தோம். இந்த கல்லாமைங்கிற அந்த அதிகாரத்துல இதுல இந்த உயிர்நிலையும், இந்த புத்தேள் உலகம் வருது. அப்போ இதுல நம்ம அதனுடைய என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி நம்ம அத பார்க்கும் பொழுது, அ கள்வார்க்கு கள்ளும் உயிர்நிலை. அது தள்ளி போகுது. அது அதுல அது கூட இருக்கல. அது நம்மளோட ஒட்டி இணங்கி அது இருக்கல. அது அந்த தள்ளி போயிருக்கு. அது தள்ளி போகும்போது அந்த உயிர்நிலை தள்ளி போகும் பொழுது என்ன? அப்போ உயிர்நிலை தள்ளி போகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது நமக்கு அந்த உயிர் நம்மளோட அது இணைந்திருக்க விரும்பல. இந்த களவு செய்றவங்க ஆ ஒரு நீண்ட நாட்கள் அவங்க வாழக்கூடிய வாய்ப்ப அவங்க இழந்துருவாங்க. அது அது
ஒரு இயல்பான ஒரு காரியம். எப்படி வந்து அதுல வந்து இருக்க முடியும்? அதான் வந்து அவரு சொல்றாரு, "அந்த கள்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேள் உலகு." இந்த அந்த களவு செய்யாதவர்கள் வந்து, அந்த புதியதோர் உலகம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த புத்தேள் உலகத்த பத்தி வந்து வள்ளுவர் பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய அந்த நேரத்துல வள்ளுவருடைய காலத்துல இந்த புத்தேள் உலகுங்கிறத பற்றி வந்து வள்ளுவர் பேசி, அதுக்கு வந்து நிறையா அதனுடைய தன்மைகள் வந்து எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து அவர் அத பேசியிருக்கார். அப்படி பேசியிருக்கும் பொழுது, இந்த புத்தேள் உலகம் வந்து ரொம்ப சிலாகித்து அவர் பேசுவார். புதியதோர் ஒரு உலகம். ஆக இந்த புதியதோர் உலகத்த வந்து அ வள்ளுவர் சொல்லும் பொழுது, அந்த ஒரு அந்த புதியதோர் உலகத்துல, அந்த உலகத்துல வந்து கள்ளார்க்கு தள்ளாது புத்தேள் உலகு. இது வந்து அந்த ஒரு புதியதோர் உலகத்துல இந்த களவே செய்யாம இருக்கக்கூடிய அந்த அவர்கள் வந்து அதுல எப்பவும் வந்து அவங்க ஒரு நீண்ட நாள் வாழக்கூடியவர்களாக இந்த புத்தேள் உலகத்தை வந்து அவர்கள் முழுமையாக அங்க வந்து வாழக்கூடியவர்களாக இந்த களவையே செய்யாதவர்கள் அதுல வந்து அந்த புதிய ஒரு உலகத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கல்லாப்பு அது போகாது எங்கேயும் கள்வார்க்கு தள்ளும் உயிரில்லை அது வந்து போயிரும் அது வேண்டாம் இது வந்து ஒட்டி இருக்கிறதுக்கு முடியாது இது வந்து அந்த உயிர் நிலையே வந்து என்ன அந்த ஆளு இவன் கூட போய் நம்ம வந்து இருக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோட அந்த உயிர்நிலை வந்து அதை இருக்க பிரியப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிரும் அந்த உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளும் புத்தேள் ஆனால் அந்த களவு செய்யாதவங்களுக்கு அது வந்து எங்கேயும் போகாது கூடவே இணைந்தே அந்த புத்தேள் உலகுல இவர்கள் வந்து நீண்ட காலம் வாழ்வார்கள் இவர்கள் தான் வந்து இந்த களவு களவு செய்யாதவர்களை பற்றி அவர் சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த புதியதோர் உலகத்துல அவங்களுக்கு தான் இடம் அப்படிங்க அவங்கதான் வந்து இடத்த அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறவங்க அந்த புதியதோர் உலகத்துல அத வந்து ஆக்கிரமிக்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னா இந்த களவு செய்யாத அப்படின்னு சொல்லி இந்த குரலை வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க அதான் அந்த உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த 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 களவு செய்யறவங்க வாழ முடியாது களவு செய்யாதவர்கள் அவர்கள் புதியதொரு உலகத்துல அவங்க தான் வந்து வாழ்வார் அப்படிங்கிறத வந்து ஒரு நமக்கு இந்த பொருள் சொல்றாரு இப்ப நமக்கு ஏறக்குறைய வந்து நம்ம வந்து இந்த கல்லாமைங்கிற அதிகாரத்தை வந்து நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து பார்க்க போறது வந்து அற்புதமான ஒரு அதிகாரம் அதனுடைய தலைப்பு வாய்மை அது என்ன அதுல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நாம அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்